ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நம்முடைய தேவன் நம்முடைய உபத்திரவங்களை முன்பதாகவே அறிந்திருக்கிறார். நம்மை விட அவருக்கு நம்முடைய முழு கதையும் தெரியும் என்கிறபடினாலே நமக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களையும், அது மட்டுமல்ல த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஈவில், தீமையை உருவாக்குகிறவைகளையும், பிசாசினுடைய அந்தகார வல்லமைகளையும் அவர் அழிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கு உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக முடியவில்லையா? அறிக்கை செய்து சொல்லுங்கள், இயேசு ராஜா என்னை எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகர் அந்த விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்துகிறதுனாலே பல விதங்களிலே விடுதலை அடைந்திருக்கிறதை நாம் சாட்சிகளாய் கேட்க முடிகிறது. இன்னைக்கு நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். God has already delivered you from all troubles. Hallelujah. சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறான், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். God glorifies his name by delivering his people. உங்களையும் தேவன் உங்களை உபத்திரவத்திலிருந்து விடுவிப்பார். உங்களுடைய ஆபத்துக்களிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார். சாமுவேலின் புஸ்தகத்திலே 2 சாமுவேல் 22:2 வாசிக்கிற பொழுது, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீதினுடைய உறுதியான அனுபவம், அவன் ஆழமாய் தேவனிடத்தில் நடந்து கண்ணார பார்த்ததை அவன் சொல்லுகிறான். அவர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகருமாய் இருக்கிறார். என்னை விடுவித்தார், என்னை தப்புவித்தார், என்னை தப்புவித்து கொண்டே இருந்தார் என்று அவன் சொல்லுகிறான். உங்களை கடந்த நாட்களிலே தப்புவித்த தேவன் இன்றைக்கு தப்புவிக்கிறவர். இன்னும் வரும் ஆபத்துக்களிலும் போராட்டங்களிலும் எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் இயேசு விடுவித்து தம்முடைய நாமத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துவார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமான பிதாவே, எங்களை உபத்திரவங்களிலிருந்து நீங்களாக்கி விடுகிற உம்முடைய மகிமையான நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு இரட்சகரும் கோட்டையும் கண்மலையுமாய் நீர் விளங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம் நாமத்தின் பேரிலே, இயேசு என்கிற அந்த வெளியேற பெற்ற அந்த நாமத்தின் பேரிலே நாங்கள் நம்பிக்கை வைக்குவோம். உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறவர், ஆபத்து நாட்களில் எங்களை தப்புவிக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து போகிற எல்லா நெருக்கடியான காரியங்கள் இந்த இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். We deliver them in the name of Jesus. உடைய பரிசுத்தமான நாமத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா, உமையே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.